AI ஜெமினி போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலம் ஆபாசமாக சித்தரித்த நபர் கோவை மாவட்ட காவல்துறையினரால் கைது. கோவை செல்வபுரம் பகுதி திமுக 79வது வட்டக்கழக செயலாளராக உள்ள MH இப்ராஹிம் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக கட்சியில் பணிபுரியும் சில பெண்களின் புகைப்படத்தை AI ஜெமினி போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலம் ஆபாசமாக சித்தரித்து அந்த புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் கடந்த மார்ச் மாதம் வெளியிட்டனர். இதனைத் தொடர்ந்து திமுக 79வது வட்டக்கழக செயலாளர் MH இப்ராஹிம் கோவை மாநகர காவல் ஆணையத்தில் மார்ச் 21ஆம் தேதி அன்று புகார் மனு அளித்தார். அந்த புகார் மனுவில் கடந்த மார்ச் மாதம் சமூக வலைதளங்களில் எனது கட்சியில் பணியாற்றி வரும் சில பெண்களின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்துள்ளனர். தேர்தல் வரும் நேரங்களில் எனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தி கட்சியின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் நோக்கில் ஒரு சிலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். AI ஜெமினி போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களின் மூலம் இந்த நாச வேலை செய்து வருகின்றனர். இதனால் நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளேன். இதனை செய்தது யார் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்து தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல் ஆணையரிடம் மனு அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக சமூக வலைதளங்களில் செல்வபுரம் 79வது வார்டு செயலாளர் இப்ராஹிம் அவர்களை இழிவுபடுத்தி புகைப்படத்துடன் சித்தரித்து போட்டோவை வெளியிட்டது செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது ரசீத் என்பது தெரியவந்தது. காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையின் மூலமாக ரசீத் என்பவர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். மிக விரைவில் துரித நடவடிக்கையை மேற்கொண்ட கோவை மாவட்ட காவல்துறையினருக்கு செல்வபுரம் 79வது வார்டு செயலாளர் இப்ராஹிம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்தார்.